இது உங்க ஜிகோ டெக்கிங் சேனல் வீடியோ. நீங்க எதை பத்தி பார்க்க போனா டிவிக்கு இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பதவியில் உட்காருவாங்கன்னு சொல்ல முடியாது, உட்காராங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 10 சீட் அவங்க தேவைப்படுது. இன்னும் 10 சீட் கிடைச்சாதான் உங்களால கன்ஃபார்ம் சிஎம் சீட்ல உட்கார முடியும். இப்போ அதை பத்தியான டாக்ஸா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கிட்ட உங்க மறைமுகமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒரு 5 சீட்ல ஜெயிச்சிருக்க, ஒரு 5 சீட் இருக்கு. ஆனா அந்த 5 சீட்டு சேர்த்தாலும் இன்னும் ஒரு 5 சீட் தேவைப்படுது. சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில டாக்ஸ் போகுது. ஆனா காங்கிரஸ் கூட மறைவங்க பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா பேசுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா எதுவுமே அபிஷியலா நியூஸஸ் இல்ல, எல்லாமே ரூமர். அதாவது இது நடக்குது நடக்கல, அதை பத்தி ரூமர்ஸ் தான் அதிகமா போகுது. இதை பத்தி நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டிவிக்கு இப்போ இன்னும் 10 சீட் தேவைப்படுது. அந்த 10 சீட் டிஎம்கே கிட்டயும் இருக்கு, ஏடிஎம்கே கிட்டயும் இருக்கு. இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க தோத்த தொகுதியில இருந்து மட்டும் தான் வேணும். நம்ம தனியா பார்த்தோம்னா தோத்த தொகுதிகள், அதான் தோத்த அந்த 10 சீட் ஏதாவது ஒன்று வந்தாங்கன்னா அது டிஎம்கே கிட்டயும் இருக்கு, ஏடிஎம்கே கிட்டயும் இருக்கு. இப்போ நம்ம அதை பத்தி நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே கிட்ட இருந்து கூட்டணி சேருவாங்களா பார்த்தா அதுக்கு லைட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லைட்டா தான் வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப வாய்ப்பு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாத டிஎம்கே டிஎம்கே இன்னொரு ரூமர்ஸ் சொன்னா போது டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லி கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரூமர் நம்ம நினைச்சு பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய 2 கட்சி கூட்டணி சேர்த்து ஒரு முடியாத விஷயம். அது மட்டும் இல்லாத அந்த 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்தாலும் இன்னொரு கட்சி கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். இப்போ இவ்வளவு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா போகும்போது இந்த டைம்ல இப்போ யாருக்கு இப்போ தமிழ்நாடு நெக்ஸ்ட் சிஎம் இன்னமும் பரபரத்தா ஆயிட்டு இருக்கு. ஏன்னா டிவிக்கு இன்னும் 10 சீட் தேவை. இந்த ஒரு டாக்ஸ் இப்போ இந்த இதுல போயிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கால இந்த கச்சத்தீவு அதை பத்தியான ஒரு டாக்ஸ் போகுது. கச்சத்தீவு கரண்ட் வசதியா சரியா கவர்மெண்ட் பண்ணாதனால அவங்க வாழ்றது எல்லாமே அதுக்காக என்ன சொல்றாங்க, கச்சத்தீவுக்கு அங்க சரியான இதுவும் நம்ம பண்ணல, நாங்க தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதோட பாராட்டிருக்காங்க. விஜய் ஜெயிச்சிருக்கிறதுனால இவ்வளவு ஓட்ஸ் வாங்கி இவ்வளவு சீஸ் ஜெயிச்சிருந்தனால ஒரு பாராட்டு தரமா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இத்தனை நாள் கலைஞர் காலத்துல நாங்க கச்சத்தீவை மீப்போம்னு சொன்ன இந்த காலத்துல நான் அந்த மீட்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி பரவலா பேச போல. ஆனா மீட்கிற மாதிரி தான் போகுது. கட்சித்தீவு மீட்கப்படுமா, அது மீட்கப்பட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்கும். ஏற்கனவே இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்ஸ் இவ்வளவு சீட்ஸ் ஜெயிச்சதே ஒரு மிகப்பெரிய வரலாறு. இப்போ ஜெயிச்சிட்டா இன்னும் நினைச்சு பார்க்காத வரலாறு இந்த 2026 இந்த விஜய் ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலா பேசப்படுது. அது மட்டும் தான் என்ன பேசப்படுறாங்கன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இன்னும் சில கட்சி சேர்ந்து விஜயை தோக்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸ் போகுது. இது ஏன் சொல்றாங்கன்னா டிவிக்கு தனிச்சு நின்று இருக்காங்க. இப்போ இவங்க 10 சீட் வந்தாதான் சிஎம் ஆக முடியும் மாதிரி தான் இப்போ கட்டாயம் இருக்கு. 214 தொகுதியில ஒரு மேஜர் ஓட்ஸ் 117 தொகுதியில் ஜெயிச்சதா சிஎம், அதாவது தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியும். இப்போ இவ்வளவு ஒரு டாக்ஸ் இங்க போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்றாங்க, கட்சித்தீவு மீட்கத்தே ஒரு பாடுபட்டாங்க அப்படின்னு எல்லாரும் தூக்கி வச்சு விஜயை பேசுறாங்க. அது மட்டும் இல்லாத வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய்க்கு விஜயோட கொள்கையை சொல்லியிருக்காங்க. விஜய் அரசியல் வந்தா இதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவேன், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, அது மட்டும் 2500 ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது மட்டும் 1.5 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுறோம். ஏன்னா நம்ம ஜிடிபி பொறுத்தவரைக்கும் 3 லட்சம் கோடி தான் நம்மளுக்கான லிமிட் இருக்கு. 3 லட்சம் கோடி தான் நம்ம கடன் லிமிட். இதை தாண்டி எப்பயும் நம்ம போயிட்டோம். அதுல 1.5 கோடி லட்சம் வட்டி மட்டுமே கட்டுறோம். மீதி காசு பென்ஷனுக்கு போயிடும். எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் அதை பத்தி எனக்கு கேள்வி நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு விஜய் தரப்புல நாங்க பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க, உங்க கட்சி சார்பா எல்லாரும். அது மட்டும் தான் விஜய் ஜெயிச்சதை மற்ற கட்சிக்காரங்க அது சீமான் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத டிஎம்கே கிட்ட கேட்டிருக்காங்க. டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த திரும்பி மது வாய்ப்பு திரும்பி சோதனை பண்ணலாமா, அது மட்டும் திரும்பி ரீகவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க எதாவது நினைக்கிறீங்களா சார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரஸ்காரங்கிட்ட கேட்டணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல மக்களோட உரிமை தான் எங்க உரிமைன்னு சொல்லிட்டு அவர் இதை பத்தி பேசியிருக்காரு. இது ரொம்ப பரவலா பேசப்படுது. ஏன்னா ஒரு கட்சி தோத்தாவுமா சொல்லிட்டு இந்த ஒரு கட்சியை திட்டாத ஏதோ பண்ணாதான் பாராட்டி பேசுவது மிகப்பெரிய விஷயம். சாட்டை திருமுருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சினிமா கவுச் எல்லார்கிட்டயும் இருக்கு, ஒரு சினிமா கவர்ச்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. ஒருத்தர் மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸும் விஜய்க்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. மோர் தென் இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்ற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்,
கச்சத்தீவை பத்தி டாபிக்ஸ் வந்து போய் கச்சத்தீவு திரும்பி மீட்கப்படுமா அப்படின்னு திரும்பி வந்து அதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கச்சத்தீவு மீட்கப்படுமா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, புது கவர்மெண்ட் என்னென்ன செய்ய போகுது, அதை பத்தி மேலும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற என்ன மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.